தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. விமர்சனங்களில் உண்மை இருந்தால்தான் பதிலளிக்க முடியும். பட்ஜெட் குறித்து ராகுல் முன்வைத்த கருத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். அதிமுக என்பது தனி கட்சி அல்ல, அது ஒரு RSS கிளை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். திமுக கூட்டணியை பிரிக்க நினைத்தவர்களின் எண்ணம் பலிக்கவில்லை என்றும் பதிலடி. கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை. நயினார் நாகேந்திரன் கடும் காட்டம். 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்து ஏமாற்றியுள்ளதாகவும் விமர்சனம். ஈரானை நோக்கி மிகப்பெரிய கடற்படையை ட்ரம்ப் அனுப்பியதால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா கை வைத்தால் அது பிராந்திய போராக மாறும் என அந்நாட்டு தலைவர் கோமேனி கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஆளும் NDA கூட்டணி கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பட்ஜெட் முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். ஆனால் வழக்கத்தை விட ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே இந்த பட்ஜெட் மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட எந்த அடிப்படை அம்சத்தையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ராகுலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உண்மை இல்லாத விமர்சனங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தினார். அவரது உரை மீதான விவாதம் இன்று தொடங்குகிறது. அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் பதிலுரை வழங்குகிறார். திமுக கூட்டணியையும் அதில் உள்ள கட்சித் தலைவர்களின் தோழமையையும் எதிரிகள் பிரிக்க பார்த்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் NDA கூட்டணிக்கும் இடையேயான தேர்தல் என்று பேசிய அவர் அதிமுக என்பது தனிக்கட்சி அல்ல என்றும் அது RSSின் கிளை என்றும் விமர்சித்திருக்கிறார். மேலும் மதுராந்தகத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக பெயரை கூட ஏன் உச்சரிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருவதுதான் திமுகவின் வேலை என நயினார் நாகேந்திரன் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் NDA அப்படி அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் திமுக அரசு கிண்டிய அல்வா அடிபிடித்து கிடப்பதாகவும் முதலமைச்சர் தோல்வி பயத்தில் இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள ராஜா குணமடைய வேண்டி அண்ணாமலை காவடி எடுத்து வழிபட்டார். தைப்பூச விழாவை ஒட்டி முருகப்பெருமானின் பழனி ஆலயத்தில் வழிபாடு நடத்திய அண்ணாமலை ராஜாவுக்காக காவடி எடுத்து பிரார்த்தனை செய்தார். நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ராஜாவின் உடல்நலம் குறித்து நேரில் சென்று கேட்டறிந்தனர். குடும்பத்தாரிடமும் அவர்கள் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தனர். ஈரானை மிரட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெரும் கடற்படையை அனுப்பியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக போர் வெடிக்கும் என்று ஈரான் தலைவர் கோமேனி எச்சரித்திருக்கிறார். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் உச்சகட்டமாக கடற்படைகளை அவர் அனுப்பியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கோமேனி ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் அதேவேளையில் அமெரிக்கா தாக்கினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மேலும் ஈரானின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கொள்ளையடிக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாம்பழ சின்னம் யாருக்கு என்ற வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு சொந்தம் என தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த ராமதாஸ் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அன்புமணி போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வருகிறது.